ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம முருங்கைத்தவை சூப்பு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான தக்காளி கொஞ்சமாக எடுத்துக்கிட்டோம், பச்சை மிளகா எடுத்துக்கிட்டோம், ஒரு கடாயை பற்றடிச்சு ஒரு 50 ml ஆயில் ஊற்றிக்கிட்டோம், பச்சை மிளகா 4 எடுத்துக்கிட்டோம், பூண்டு பல் 5. இப்போ பச்சை மிளகா பூண்டும் போட்டாச்சு, இப்போ வெங்காயம் போட்டாச்சு, இப்போ தக்காளியும் போட்டாச்சு. எல்லாமே அரை வேக்காடு தான் வதக்கணும், ரொம்ப வதக்கிடக்கூடாது. இப்போ நம்ம அடுத்தது வந்து மஞ்சள்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிட்டோம். அடுத்தது நம்ம வந்து இப்போ தவையை போட்டாச்சு, முருங்கை தவையை. அதுவும் லைட்டாக தான் வதக்கணும், ரொம்ப வதக்கிடக்கூடாது. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் எடுத்து மாற்றிக்கலாம். இதை வந்து ஒன்று நைஸாக அரைச்சிடணும். நைஸாக அரைச்சிட்டு மறுபடியும் கடாயில் எடுத்து அந்த கடாயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இப்போ கடாயில் ஊற்றுறோம். இப்போ நம்ம தண்ணி இவ்வளோ திக்காக இருக்கக்கூடாது, தண்ணி சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் ரூஸாக சூப்பு எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணியை ரூஸ் பண்ணி சேர்த்துக்கிறோம். தண்ணியை கரெக்டாக கொஞ்சம் ரூஸ் பண்ணிக்கிறோம். இதே திக்காக கடுகு கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சிட்டுனா இது வந்து முருங்கை குழம்பா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து சூப்பு தான் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு தேவையான பொருள் கரம் மசாலா, பெப்பரு, மல்லி எடுத்து வச்சாச்சு. உப்பு தேவையான அளவு போட்டாச்சு. கொஞ்சம் கரம் மசாலா டேஸ்ட்டுக்காக, சீரகத்தூள் போட்டாச்சு கொஞ்சம். அடுத்து பெப்பர் தூள். இது நல்லா கொதி விட்ருவோம். அடுத்து ஒரு பவுலில் மாற்றிடலாம். அதில் மல்லி இலை மேலே போட்டுக்கலாம். இப்போ நம்ம டேஸ்ட்டுக்கு போயிடலாம். அருமையான முருங்கைத்தவை சூப்பருங்க, உடம்பு வலிக்கு வேறு லெவலுங்க சூப்பு. அருமையான சூப்புங்க அது. இதேமாரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு எங்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தியான சூப்புங்க அது. ரத்தம் ஊறக்கூடிய சூப்பு, உடம்புக்கு சத்தானது, எலும்பு மூட்டு வலி இது எல்லாமே இந்த சூப்பில் கேட்குங்க. ஆஹாஹா, சூப்பருங்க சூப்பு. அவ்வளோ ஒரு அருமையான சூப்புங்க அது. சூப்பு வேறு லெவலுங்க. முறை ஒரு சிம்பிளான மெத்தட் தாங்க. டாட்டா பாய் பாய். சூப்பர் சூப்பர் சூப்புங்க. டாட்டா பாய் பாய். இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பாய் பாய் பாய்.